தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. வீடுகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வீடுகள் இடிந்து விழும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வீடுகள் இடிந்து விழும் அவல நிலை நிலவியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இரவு நேரம் தூங்குவதற்கு கூட இடமில்லாமல் பொதுமக்கள் தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழைநீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களோடு திருப்பூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன். தற்போது மழை பெய்துள்ளதால் வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். தற்போதைய கள நிலவரம் என விரிவான தகவல்களை சொல்லுங்க விஜயன். வணக்கம் ஜனனி. திருப்பூர்ல 3 நாளைக்கு முன்னாடி பெய்த அந்த கனமழையும் நேற்று இரவு பெய்த அந்த கனமழையும் மழை நீர் வீடுகளுக்குள்ள புகுந்து தேங்கி நிற்பதால வீடுகள் இடிஞ்சு விழக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிலை திருப்பூர் பலவஞ்சிபாளையம் பகுதியில நிலவுது. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இதுவரைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த விதமான மழை நீர் அகற்றக்கூடிய அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என வேதனை தெரிவிக்கிறாங்க. அதாவது திருப்பூர் மாநகராட்சி 57வது வார்டுக்கு உட்பட்ட அந்த வீரபாண்டி அருகே உள்ள அந்த குரவர் காலனி இருக்குது. அந்த பகுதியில 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 4ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதியில இந்த காலனி பகுதிக்குள்ள மழை நீர் புகுந்தது. இங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ள அந்த மழை நீர் புகுந்ததால வீட்டுல இருந்த ரேஷன் அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் தண்ணீர்ல மிதக்கிறாங்க. வீடுகளுக்குள்ள தற்போது இந்த பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும் வருவதால அப்பகுதி மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இந்த நிலையில நேற்றிரவு மீண்டும் பெய்த கனமழை காரணமாக அந்த மழை நீர் வீடுகளுக்குள் சூழ்ந்ததால அங்குள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளை சேர்ந்த மக்கள் இரவுல வீட்டுல தூங்குவதற்கு இடம் இல்லாம குழந்தைகளோட சாலையில படுத்துக்கொண்டு இரவை கழிச்சிருக்காங்க. வீடுகளை சுற்றிலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள் கடுமையா சிரமம் அடைஞ்சிட்டு வர்றாங்க. மழை நீர் செல்வதற்கு வழி இல்லாமல் குடியிருப்புக்கு அருகே சமீபத்துல வீரபாண்டி காவல் நிலையம் கட்டப்பட்டு ஒட்டி ஒரு தடுப்பு சுவர் கட்டப்பட்டதால இந்த மழை நீரானது இந்த வீடுகளுக்குள்ள புகுந்து விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. விடிய விடிய மக்கள் தூக்கம் இல்லாமல் தவித்ததாகவும் மழை நீர் வடிந்து செல்வதற்கு மோட்டார் வைத்து தண்ணீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரிகளும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு வேதனை தெரிவிக்கக்கூடிய இந்த மக்கள் நாங்கள் எந்த விதமான அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாம இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இந்த சமூக மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உடனடியா இந்த பகுதியில சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கறது கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது அடையாள அட்டை, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை எல்லாம் இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போவதாக கண்ணீரோடு தெரிவிக்கிறாங்க. ஜனனி. திருப்பூரில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.